ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம 8வது உலக பாலியல் மாநாட்டினுடைய சாராம்சத்தை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். அதில் பல்வேறு விஷயங்களை விஞ்ஞானிகள் பகிர்ந்திருக்காங்க. அந்த விஞ்ஞானத்தினுடைய சாராம்சம் நம்ம வாசலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புதிதாக கணவனும் மனைவியும் அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஃபேர் இஸ் நாட் அ 4-letter வேர்ட். ஈக்குவலாக நடத்துறது என்பது ஒரு ஆபாச வார்த்தை அல்ல. நாம் அதை செய்யணும். கணவன் மனைவி ஈக்குவல் நடத்தணும் அப்படின்றதில் முடித்தோம். இன்றைக்கி முக்கியமாக வாழ்க்கையில் எது முக்கியம்? கணவன் மனைவி உறவு தான் வாழ்க்கையில் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மற்ற எல்லாவற்றையும் விட உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய பதவி, எல்லா விஷயங்களையும் விட கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நேரம் சொல்லியிருக்கோம், உங்கள் குழந்தைய விட உங்கள் உறவு தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் நெருக்கமாக நன்றாக இருந்தால் தான் குழந்தைக்கு தாய் தந்தையரும் இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் டைவர்ஸ் ஆன பிறகு அவங்க ஒரு பேரண்ட்டோடு தான் வாழணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் கோயம்புத்தூர்லேருந்து கணேஷ் பேசுகிறேன் சார். கணேஷ் சொல்லுங்கள். சார், கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஓகே. இன்னும் குழந்தை இல்லை. எனக்கும் 31, ஒய்ஃபுக்கும் 31. 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க கணேஷ். ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். எனக்கு விந்து சீக்கிரமாக வருது, ஆண்குறி சரியா இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன். ஆணுறுப்பு முழுமையாக ஆழமாக உள்ளே போகுதா? உள்ளே போகுது சார். 4 இன்ச்சு இருக்குது, 4 இன்ச்சு ஃபுல்லாக உள்ளே போகுது. சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் விந்து சீக்கிரமாக வருதுங்கிறதுக்காண்டி நான் ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அந்த நீங்கள் சொன்னீங்களே டெடர்னப் சொல்லு. சரி. அதில் 10 mg உள்ளது என்ன டசில் 10 mg அந்த டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. 30 நாள் சாப்பிட சொன்னாங்க. சரி. அதுக்கு நேற்று தான் முடிஞ்சிச்சு. இன்னும் தான் போகணும். டாக்டர் பாருங்கள், குழந்தை இல்லைன்னு 2 பேரும் சேர்ந்து போங்க. உங்களை ஒரு ஆண் மருத்துவர் செக் பண்ணுவாங்க, உங்கள் மனைவி ஒரு பெண் மருத்துவர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. ஐயுஐ போன்ற முறைகளை பயன்படுத்தலாம். உங்கள் விந்தணுக்களை எடுத்து நல்லணுக்களை பிரித்து உங்கள் மனைவியுடைய கர்ப்பப்பையில் போடலாம். லேப்ரோஸ்கோப் பண்ணலாம். 3 மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்தேன். 105 மில்லியன் இருந்துச்சு. 105 மில்லியனா? ஆனால் நகரும் தன்மை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது சரியில்லை, 5% தான் இருக்குங்க. நீங்கள் அதில் குழந்தை பிறக்க முடியும்னு சொன்னீங்க. நீங்கள் ஆகுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐயுஐ பண்ணுங்க. ஐயா, உங்கள் விந்தணுக்களை நல்லணுக்களை பிரித்து உங்கள் மனைவியுடைய கர்ப்பப்பையில் போய் போடணும். அதுக்கு ரொம்ப செலவாகுமா சார்? 5000 ரூபாய் தாங்க ஆகும். அதுக்கு ஏன் ரொம்ப செலவாக போகுது? வெறும் 5000 ரூபாய் தான் ஆகும். 5000 ரூபா 10,000 ரூபா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்து கொஞ்சம் மாறும். செலவு ரொம்ப குறைவான முறை, எளிமையான முறை. அது எதுவுமே பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிறதுனா சில சாத்தியம் இல்லை. அதாவதுங்க, 1 வருடம் நீங்கள் இயல்பாக உறவு வைத்து கொண்டு குழந்தை பிறக்கலைன்னா நீங்கள் 2 பேருமே இயல்பாக நார்மலாக இல்லைன்னு அர்த்தம். ரீப்ரொடக்டிவ்லி நாட் நார்மல். அதனால் ஒரு லெவலில் உங்கள் பிரச்சனை சரியாகலைன்னா அடுத்த லெவலுக்கு போகணும். அதே லெவலில் நான் சரி பண்ணுவேன்னு முயற்சி பண்ணும்போது தவறாக முடியும். அதே லெவலில் சரி பண்ண முயற்சி பண்ணாதீங்க, அடுத்த லெவல் போங்க. சரிங்களா? ரைட். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம். சிவகாசிலேருந்து மகேஷ் பேசுகிறேன். மகேஷ் சொல்லுங்கள். சார், இப்போ இது எனக்கு மேரேஜ் ஆகி 9 மாதம் ஆகுது சார். இது ஒய்ஃபு 4 மாதம் கன்சீவாக இருக்காங்க. சரி. இது மேவயிறு வலியாகவே இருக்குங்க சார். மருத்துவர் பார்த்தாங்களா? அவங்கள ரெகுலர் செக்அப் பண்ணுற மருத்துவர் பார்த்து என்ன சொல்கிறாங்க? பார்த்துட்டு இது சூட்னால தான் வலிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிவயிறு வலிச்சா தான் பிரச்சனை அப்படின்னாங்க சார். அதனால ஒன்றும் இல்லையா? மேல் சூடுகிடுன்னெலாம் ஒன்றும் இல்லை. அந்த செரிமானம் இல்லாமல் வலிக்கலாங்க. வயிறு குழந்தை வளரும்போது கீழ்ப்பக்கமாக சிறுநீர் அடிக்கிற தடவை போகும், கால் வீங்கும்.
மேல் பக்கமாக வந்து வயிற்று அடைச்சிக்கிறதுனால சாப்பாடு செரிமானம் இருக்காது. ஆ இந்த மாதிரிலாம் இயல்பாக வரலாங்க. வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் இங்கே சீரியஸாக கவனிக்கணும். சரிங்க சார். இந்த டயத்தில் ஒன்றா இருக்கலாமா சார்? இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. சரி சார். இன்னொரு டவுட் சார், இந்த குங்குமப்பூ கொடுத்தா குழந்தை கலராக பிறக்குங்களா? பிறக்காது, அது ஏமாற்று. அதில் கொஞ்சம் அயன் சத்து தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. சரிங்க சார். இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறது நல்லது இல்லைங்க, கொடுக்காதீங்க. அதாவது குங்குமப்பூ கொடுத்தா குழந்தை சிவப்பாக பிறக்குன்றதெல்லாம் அபத்தம். குங்குமப்பூவில் கொஞ்சோண்டு அயன் சத்து மட்டும் இருக்குது, அதை விட பல கெடுதல்களும் இருக்குது. அயன் சத்து டாக்டர்களே மாத்திரை கொடுப்பாங்க. அதனால் குங்குமப்பூ போன்ற விஷயங்கள் எடுத்துக்க வேண்டாம், நல்லதில்லை. சரி, நீங்கள் கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ளும்போது ஒரு சந்தோஷமான நிலையை உண்டு பண்ணுறீங்களா, கோபத்தை உண்டு பண்ணுறீங்களா, வருத்தத்தை உண்டு பண்ணுறீங்களா என்பது முக்கியம். பல திருமணங்களில் கணவன் மனைவி பேசிக்கிட்டாலே சண்டை போட்டுக்கிட்டு கோபம் பிரச்சனையை தான் உண்டு பண்ணுவாங்க. அது தவறு. அந்த மாதிரி ஆரம்பிக்கவே கூடாது. இந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டெல்லாம் போகும்போது நீன்னு ஆரம்பிக்காதீங்க. முதல்ல நம்ம விஷயத்தை நம்ம பேசலாம். நான் என்ன நினச்சேன், நான் என்ன உணர்ந்தேன், எனக்கு அந்த நிகழ்ச்சி என்ன மாதிரியான வருத்தத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சியை சொல்லலாம். நீ அப்படி பண்ண, அதனால தான் எல்லா தப்பும் நடந்துன்ற மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா அது தேவையற்ற சண்டைகளில் தான் போகும். அதே மாதிரி பொதுவாக நாம் வந்து குறைகளை கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருப்போம் வாழ்க்கையில். எல்லாருமே மற்றவங்க குறைகளை கண்டுபிடிக்கிறதுல எல்லாரும் கொஞ்ச நாள்லேயே எக்ஸ்பர்ட் ஆகிடும். ஆனால் உண்மையில் மற்றவர்களுடைய நல்ல செய்திகளை, நல்ல விஷயங்களை கண்டுபிடித்து அப்ரிஷியேட் பண்ணுறதுல நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும். அதுதான் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கான ரகசியம். உனக்கு ஒரு ரகசியம் அப்படின்னு இந்த கார்ப்பரேட் சாமியார்கள்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய கார்ப்பரேட் சாமியார்கள் அங்கங்கே முளைப்பாங்க. மற்றவர்களை பாராட்டுங்கள். பாராட்டுறதுக்கு நமக்கு எந்த காசு பணம் தேவையில்லை, கஞ்சித்தனமாக பாராட்ட வேண்டியதில்லை. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் வேலூர்லேருந்து கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் என் பேர் சுரேஷ்குமார் சார். சுரேஷ்குமார் சொல்லுங்கள். சார் எனக்கு வயசு வந்து 27 ஆகுதுங்க சார். 27 சார். சரி சார் நான் ஒரு 17 வருஷமாக கை பண்ணுறேன். சரி. இதனால் எதாவது பாதிப்பாங்களா? எந்த பாதிப்பும் வராதுங்க. இது வரைக்கும் எதுவும் பாதிப்பு வந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து கொஞ்சம் வந்து பெண்டாக இருக்குது சார், வாழைப்பழம் மாதிரி. ஆணுறுப்பு ஒரு பக்கம் இடதுபுறமோ வலதுபுறமோ மேலேயோ கீழே பெண்டாக இருப்பது இயல்பானது. சரிங்க சார். அதுக்கும் சுய இன்பத்திற்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த கால் முட்டி ரொம்ப வலிக்குது சார். சரி, இது எதனால் இருந்தது சார்? நீங்கள் மருத்துவரை பாருங்கள், என்ன காரணம்னு கண்டறிஞ்சு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வேறு சில கிறிஸ்டல்ஸ், சில யூரிக் ஆசிட்லாம் பிளட்டில் அதிகமாக இருந்தால் கூட கால் கை வலிக்கும். பல காரணங்கள் இருக்குது. சுய இன்பத்திற்கு எதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. சரிங்க சார். இப்போ எனக்கு அப்போலாம் வந்து ஒரு 2 minutes 5 minutes வரும் சார் இருந்தது. சரி. இப்போலாம் ஒரு 50 seconds சார். திருமணத்திற்கு முன்பு வேணால் ஒரு முழுமையான பரிசோதனை பண்ணிக்கோங்க. செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. சரிங்க சார். அந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க, முழுமையாக பரிசோதனை பண்ணிக்கோங்க. சரிங்க சார். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இது வீடியோ பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுது சார். வீடியோ பார்த்தா லீக் ஆகுது சார், ஆட்டோமேட்டிக்காக லீக் ஆகுது. செக்ஸ் படம் பார்க்குறீங்க, காதலியோட பக்கத்தில் உட்காந்திங்கன்னா ஆணுறுப்புலேருந்து ஒரு திரவம் வந்துக்கிட்டு இருக்கும். அது நார்மல். நீங்கள் வந்து பரவசப்படுறீங்க, த்ரில்லாகிறீங்கன்னு அர்த்தம். அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, பொதுவாக மற்றவர்களை குறை கூறுறதும் குற்றம் சொல்கிறதையும் விட்டுவிட வேண்டும். திருமணத்தில் குறை கூறுறதையும் திருமணத்தில் குற்றம் சொல்வதையும் விட்டுவிட வேண்டும். அதே மாதிரி மனைவியோட டேட்டிங்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் இருக்கிறத எப்போதும் நிறுத்தாதீங்க. வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 2 பேரும் கணவனும் மனைவியும் குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி ஒருத்தர் பாராட்டிக்கிட்டு மனம் திறந்து பேசுங்க. அது 15 நிமிடம் ஒதுக்கினா கூட போதும். முதல்ல உங்கள் காதலை, திருமணத்தை
நன்றாக வளர்க்குறதுக்கு நீங்கள் உங்கள் மேலே கேர் எடுத்துக்கங்க. உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி உங்களை நன்றாக வச்சுக்கோங்க. உங்கள் பார்ட்னரை நல்லா வச்சுக்கோங்க. அது ரொம்ப 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 முக்கியம். உங்களை பற்றி கேரே இல்லாமல் அலட்சியப்படுத்தாதீங்க. ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அது போல தான் உங்கள் துணைவர் நடந்துக்குவாங்க. அவங்க உங்களை தான் ஒரு கண்ணாடி போல் பிரதிபலிப்பாங்க. நீங்கள் மோசமாக நடந்துக்கிட்டால் அவங்க உங்கள்கிட்ட மோசமாக நடந்துக்குவாங்க. நீங்கள் அன்போடு நெருக்கமாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட அன்போட நெருக்கமாக இருப்பாங்க. அதை கவனித்து வச்சுக்கோங்க. 2 பேருமே காதலை ஜாலியாக கொண்டாடுறதுக்கு நேரம் ஒதுக்கிக்கோங்க. டெய்லி ஃபன் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க 2 பேரும். அதை என்றைக்குமே மறக்காதீங்க. ஜாலியாக இருக்கிறத என்றைக்கும் மறக்காதீர்கள். ஏதோ ஒரு கோபத்தில் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா உடனே நினைக்கிறதெல்லாம் பேசாதீங்க. ஒரு ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு அப்புறம் யோசித்து பேசுங்க. உடனே தோன்றதெல்லாம் பேசாதீங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் பாண்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து இரணி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க சார். சரி. அது வந்து பண்ணி ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வெயிட் லிஃப்ட் பண்ணாக்கா வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. அதுக்கு என்ன சார் இது பண்ணலாம்? பொதுவாக செக் பண்ண சொல்லுங்கள். ஹெர்னியா ஏதாவது திரும்ப வரலாம், இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால வலிக்கலாம், விரையில் வலிக்கலாம். ஒரு முழுமையாக செக் பண்ண சொல்லுங்கள். ஒரு மருத்துவரை நீங்கள் செக் பண்ணால் என்ன காரணம்னு தெரிஞ்சிடும். சரிங்க சார். நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான 3 ஹாப்பி மொமெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஞாபகம் கொள்ளுங்க, ஞாபகப்படுத்திக்கங்க. அதை பற்றி பேசுங்க 2 பேரும். பல்வேறு ஆய்வாளர்கள் இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறதன் மூலமாக உங்களுக்கு உறவை நெருக்கமாக்க முடியும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள், ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் உன்னை புரிஞ்சிக்கிறேன், சாரி, தேங்க்யூ போன்ற வார்த்தைகளை சொல்கிறதன் மூலமாக உங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகமாக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு முறை ஒரு பார்ட்னரை, உங்களுடைய பார்ட்னரை குறைந்தபட்சம் 5 முறையாவது பாராட்டுங்க. 5 சின்ன சின்ன நன்மைகளுக்காக அவங்கள பாராட்டுங்க. அது ஒரு வேலையாக வச்சுக்கோங்க. 2 பேரும் நீண்ட நாள் ஒரே ரூமில் படுத்து எழுந்திரிச்சு போகிறது ரூம்மேட் சின்ட்ரோம். காதலர்களாக லவ் மேட் இல்லாமல் ரூம்மேட்டாக மாறிடுவாங்க. அதை உடைப்பதற்கு ஒரு நெருக்கமான நேரத்தை ஒதுக்குங்க. அந்த நேரம் செல்ஃபோன் வைக்கக்கூடாது, லேப்டாப் வைக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. உங்கள் 2 பேரை தவிர உங்களுக்கு இடையில குழந்தைகள் கூட வரக்கூடாது. சேக்ரெட் டைம், ஒரு நல்ல இனிமையான நேரம் 2 பேரும் வச்சுக்கோங்க. அந்த இதை நீங்கள் நிறைய பயன்படுத்தும் போது ஒரு அழகான தம்பதிகளாக இருப்பீங்க. ஒரு ரூம்மேட்டு மாதிரி மாறிட மாட்டீங்க. ரூம்மேட் எப்படி இருப்பாங்க, லவ் மேட் எப்படி இருப்பாங்க? காதல் கனிஞ்சு உருகிட்டு இருக்கும். காதல் இருக்கும்போது, கல்யாணத்தப்போ காதலிக்கும்போது எந்த நேரமும் அந்த இனிமையான நினைவுகள் வந்துட்டுருக்கும். ஆனால் கல்யாணம் ஆகி பல வருடங்களாகி ரூம்மேட்டு மாதிரி ஆனால் அவங்கவுங்க வந்து பெட்டில் படுப்பாங்க, தூங்கி எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு குளிச்சுட்டு போயிடுவாங்க. இது ரூம்மேட் சின்ட்ரோம். அதனால் பார்ட்னரை எப்போதும் நல்ல ஒரு சிந்தனையில் வச்சுருங்க, பாராட்டுங்க டெய்லி. அதே போல் பின்னால் எப்படி 2 பேரும் ஒன்றாக பல்வேறு விஷயங்களை செய்ய போகிறீங்கன்றதை திட்டமிடுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். பார்ட்னரை தினமும் பாராட்டுங்கள். அதற்கு பதிலாக குறை சொல்கிறது, நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறதெல்லாம் தவிர்க்கணும். நம்ம தமிழ் படம் பார்க்குற ஆட்கள் எல்லாருமே பொண்டாட்டியை அல்ல புருஷனை நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது எல்லாம் நல்லா கற்றுக்குவாங்க. ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும்.
எப்படி அன்பு காட்டுவது, மற்றவங்களை எப்படி பாராட்டுறது என்பதை அங்கே என்றைக்குமே காட்டுறதில்ல. எல்லா விஷயங்கள்லையும் குறை கண்டுபிடிச்சி நக்கல் அடிக்கிறது, நக்கலாக பேசுகிறது, மற்றவங்களை மட்டம் தட்டுறது. தொடர்ந்து திரைப்படங்களையும் சீரியலையும் பார்க்குறவங்க இதுக்கு அடிக்டே ஆயிடுவாங்க. அப்படி பண்ணுறது ஏதோ ஜாலின்னு நினச்சிக்கிட்டு வேறு அதை பண்ணிகிட்ருப்பாங்க. இது தமிழ் கலாச்சாரத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு. இது ஒரு விஷம கலாச்சாரம், தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி உங்கள் பார்ட்னரை காதலிக்கும் போது எப்படியெல்லாம் தனித்தனியாக பல்வேறு இடங்களுக்கு கூட்டு போனீங்க, பல இடங்களுக்கு கூட்டு போனீங்க, ஒரு ஜாலியாக சுற்றுனீங்க, சினிமா போனீங்க, பீச்சுக்கு போனீங்க, சுற்றுனீங்க. அது மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் அதை தொடருங்கள், நிறுத்த வேண்டாம். அதே மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பல்வேறு விஷயங்களை பேசிக்கொள்வது, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் குறை நிறைகளை, உங்களுக்குள்ள பல்வேறு விஷயங்களை காதலிக்கும் போது பேசுகிற மாதிரி பேசிக்கொள்வது உங்களுடைய நெருக்கத்தை அதிகமாக்கும், ஸ்ட்ராங்காக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பார்ட்னரை மரியாதையோடு நடத்துவது ரொம்ப 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 முக்கியம். மதிக்கலை அப்படின்னா அங்கே அன்பு இருக்காது, அன்பு காணாமல் போயிடும். அதனால் பார்ட்னரை மதிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்ட்னரை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். வாரத்துக்கு ஒரு முறையாவது 2 பேரும் வெளியே போங்க, தனியாக, குழந்தைகள் கூட இல்லாமல் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஃபேன் சார். 5-6 வருஷமும் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கேன். நன்றி நன்றி. சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் சத்தியமூர்த்திங்க. சத்தியமூர்த்தி, சொல்லுங்கள். என் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குங்க. சரிங்க. பையனுக்கு எங்கள் பையனுக்கு 4 வயசு ஆகுது சார். சரி. எங்கள் பையனுக்கு ஒரு விதைப்பை ஒன்று இல்லைங்க, விதை இல்லைங்க. ஒரு விதை இருக்குது, ஒரு விதை இல்லை. சரி. அதனால எதாவது பிரச்சனை ஆகுங்களா? அதாவதுங்க, ஒரு விதை வயிற்றுக்கு உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குங்க. 4 வயசு ஆகுதுங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா வயிற்றுக்குள்ளே? ஸ்கேன் பண்ணீங்களா? கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பாருங்கள். சரிங்க. வயிற்றுக்குள்ளே ஸ்கேன் இல்லைன்னா எம்ஆர்ஐ பண்ணி பார்க்கணும். ஆர்டினரி ஸ்கேன் பண்ணுங்கள், எம்ஆர்ஐ பண்ணுங்கள். வயிற்றுக்குள்ளே இருக்குது, இல்லை குடல் அந்தந்த பெல்ட்டு கட்டுற இடத்துல இருக்குது அப்படின்னா அதை ஆப்ரேஷன் பண்ணி இறக்கி வச்சிடணும். அப்படிங்களா சார்? இல்லை ஒரு விதை சின்னதாக இருக்குமா? அதாங்க, அதை டாக்டர்கள் தான் பார்க்கணும். அப்படி விதை இறங்காத இருக்கவங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. அது ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி சிகிச்சை பண்ணணும். ரொம்ப நாள் அதை கண்டுபிடிக்காமல் சரியாக பார்க்காம விட்டுட்டோம்னா அது வளர்ச்சி இல்லாமல் அப்படி அது அழிந்து போய்விடும். அப்படிங்களா சார்? அதனால பின்காலத்துக்கு பிரச்சனை ஆகுங்களா? எந்த பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீங்க. சரிங்க சார். அதான் சார். சார், ஆணூருக்கு கொஞ்சம் பெருசாக பண்ண என்ன சார்? பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குங்க. முதல்ல நார்மல் டெஸ்ட் எடுக்கணும். ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் ஹார்மோன்களை சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா பல்வேறு முறைகள் இருக்குது. ஷாக்வேவ் தெரப்பி, வேக்யூம் செக்ஷன், இன்ஜெக்ஷன்ஸு, அறுவை சிகிச்சைகள், ஏராளமான முறைகள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த முறைகளில் நீங்கள் எடுத்துக்கலாம். சரி சார். எனக்கு அந்த இது உணர்ச்சிகளும் நல்லா இருக்குது சார். நார்மலாக ரெகுலராக 6 மந்த் இருக்கிறேன். சரி. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஆண்மை குறவு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அவ்வளோ, வேறு ஒன்றும் கிடையாது. சரி செய்து கொள்ளலாம், கவலைப்பட வேண்டாம். ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குங்க. சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி. உங்கள் பாடியிலேயே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செக்ஸ் உறுப்புன்னா மூளை தான். ஒரு நல்ல செக்ஸுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன், பார்ட்னரோட ஒரு அற்புதமான காதல் முக்கியம். அந்த காதல் உணர்வு தான் நல்ல செக்ஸை உருவாக்கும்.
நமக்கு பிடிக்காத ஒருத்தரோட, நம்ம வெறுக்கக்கூடிய ஒருத்தரோட நல்ல செக்ஸ் நம்ம பண்ண முடியாது. அது நல்லா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் கற்பழிப்பு கூட ஒரு செக்ஷுவல் ஆக்ட் தான். ஆனால் பிடிக்காத மாதிரி பண்ணும்போது அதை யாரும் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அதனால் பொதுவாக பிரெயின் மனம் ஒன்றி போகும்போது காதல் ஒரு அற்புதமான விஷயமாக இருக்கும். அதே போல் ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். எப்படி நான் போய் கம்யூனிகேட் பண்ணுறது, நான் எப்படி ஒரு உறவை ஏற்படுத்துறது? ரொம்ப சிம்பிள். ஒரு அன்பான மரியாதையான வார்த்தைகள் போதும் நல்ல நெருக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு. பல்வேறு விஷயங்கள் நீங்கள் பேசும்போது முதல்ல நல்ல விஷயங்களை முதல்ல பாராட்டுங்க. வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புனா அதை பின்னால் சொல்லுங்கள். எடுத்தோடனே குறைகளை சொல்லிவிட்டு அப்புறம் நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டாம். முதல்ல நல்ல விஷயங்களை சொல்லி பாராட்டுங்க, அப்புறம் அதையோட குறைகளை சேர்த்து சொல்லலாம். கற்றுக்கொள்ளுங்கள். உறவுகளை மேம்படுத்த ஒவ்வொரு மனிதருமே வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் பார்ட்னர் எப்படி இருக்கிறாரோ அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் காதலை இழக்கக்கூடாது. காதல் இழக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் வரக்கூடாது ரெண்டு பேருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வெளிநாடுகளெல்லாம் ஒரு பாப்புலரான விஷயம் என்னென்னா, ஐ எம் நாட் லவ் வித் ஹர், ஐ எம் லவ்விங் ஹர் பட் ஐ எம் நாட் இன் லவ் வித் ஹர். நான் அவளை மேலே அன்பு செலுத்துகிறேன், ஆனால் அவன் மேலே காதலிக்கலை அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப காமனாக இருக்கும். அந்த அட்ராக்ஷன் போயிடுச்சு, அதுக்காகவே நிறைய டைவர்ஸ் வருது. அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்து கொள்ளுங்க. சில நேரங்களில் ஒரு பார்ட்னர் கோபமாக பேசினாலும் அதுதான் ஒரு முடிவுன்ற மாதிரி ஒரு கோபமாக திரும்ப ஒரு பதில் கொடுக்கவோ சண்டையிடவோ தேவையில்லை. பல்வேறு நேரங்களில் அந்த விஷயங்களை நம்ம ஒதுக்கிடலாம். பெரிய ஒரு சண்டையை அதை வைத்து நம்ம போட வேண்டியதில்லை. ஒரு ஸ்ட்ராங் மேரேஜில் கடுமையான ஒரு ட்ரஸ்ட் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை என்பது முக்கியம். அதான் நம்ம சொல்கிறோம், காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசமே அதுதான். திருமண உறவில் பொறுப்பு இருக்கும், காமம் இருக்கும். ரெண்டு பேர் வேறு வேறு இடத்துல வளர்ந்தவங்களோ அப்படி ஜாதி பார்த்தோ ஏதோ ஒரு வகையில் இப்போ ஜாதகம் பார்த்து சேர்த்து வச்சிடுறாங்க. காமம் இருக்கும், பொறுப்பு இருக்கும். ஆனால் காதல் திருமணத்தில் காமம் இருக்கும், பொறுப்பு இருக்கும். காதலியை நடுவில் விட்டு போயிட மாட்டாங்க யாரும். மூன்றாவதாக ட்ரஸ்ட், நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தர் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜன்னமாக அப்படி நம்பிக்கையை உண்டு பண்ணி வளர்க்குறாங்க காதலை. காதல் ஒரு லெவலுக்கு உச்சகட்டத்துக்கு போகுது. ஒரு கட்டத்தில் அவரை நம்பினா என் வீட்டை விட்டே வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ நினைக்கக்கூடிய அளவுக்கு, வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அந்த நம்பிக்கை, என்னுடைய எதிர்காலமே இவன் தான், என்னுடைய எதிர்காலம் இவள் தான், அந்த நம்பிக்கை காதலில் மட்டும்தான் உண்டு, மற்ற திருமணங்களில் இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அந்த நம்பிக்கையை நாம் என்றைக்கும் இழக்கக்கூடாது. திருமண உறவில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அதே மாதிரி வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் என்பதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி நடந்த ஒரு சின்ன சண்டையை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வராதீங்க. வாழ்க்கை மிக மிக ஒரு நீண்ட பயணம். அதை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக அனுபவித்து நீங்கள் போகணும். அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னருடைய நல்ல குவாலிட்டிஸை பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்களுடைய நிதானம், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம், தைரியம், தன்னம்பிக்கை, கனிவு, கருணை,
இதையெல்லாம் பாராட்டுங்க. பல நேரங்களில் அவங்க கனிவு நம்ம மேலே அக்கறை, அதே மாதிரி அமைதியாக இருந்து பொறுமையாக இருக்கிறது, நமக்கு எல்லா உதவி செய்கிறது, இதெல்லாம் பாராட்டணும். மனைவினா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு டேக் இட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிட்டு குறைகளை மட்டும், சாப்பாட்டில் உப்பு இல்லை, அது தண்ணி எடுத்து வைக்கலை, இந்த மாதிரி குறைகளை மட்டுமே பேசுவது தான் நம்ம வழக்கமாக இருக்கும். அது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏராளமான விதிமுறைகள் இருக்கிறது. இந்த விதிமுறைகளை பயன்படுத்தும் போது காதல் ஒரு அற்புதமான, திருமணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு உறவாக மாறுது. 50 வருடங்களையும் 100 வருடங்களையும் தாக்குப்பிடித்தும் அந்த உறவு வளரும். இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக 9841266666 என்ற எண்ணுக்கோ 94449444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.